ஹாய் மக்களே, ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இது எப்படி இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுன்னு காட்டுற பாருங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துங்க, இந்த பாத்திரத்தில் இப்படி ஊற்றிங்க. ஊற்றிட்டு இப்படி சுழட்டிட்டு அதே இப்படி இதை ஊற்றிங்க. மறுபடியும் தேவைப்படும். இது என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக நம்மளுக்கு எவ்வளோ ரோல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க. குழந்தைங்களுக்கு சின்ன உருண்டை, பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் பெரிய சைஸு, நம்மளோட விருப்பம் தாங்க. இதை இப்படி எடுத்துட்டு தண்ணி தொட்டு ரெடி, உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம மறுபடியும் இந்த தண்ணியை ஊற்றி ரொட்டேட் பண்ணி இதில் ஊற்றி வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அதே தான், சேம் ப்ராசஸ் தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நானே எனக்கு பெரிய கஷ்டம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது கற்றுக்கிட்ட பிறகு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் நாங்கள் சண்டேயில் வந்து இந்த களி சிக்கன் கிரேவி, அப்புறம் களி மட்டன் கிரேவி, அப்புறம் களி ஃபிஷ் கிரேவி, இந்த மாதிரி. அப்புறம் களிக்கு மெயினாக எனக்கு என்ன பிடிச்சதுன்னா வேர்க்கடலை சட்னி. என்னோடய சன்னுக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பையன் விரும்பி சாப்பிட்றதே அந்த வேர்க்கடலை சட்னியும் அந்த களியும் தான். மை ஹஸ்பண்ட் ஆல்சோ அந்த களியும் வேர்க்கு. அவ்வளோதாங்க, ரெடி. இந்த மாதிரி தான், சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்போ நம்ம போட்ட அந்த ஒரு டம்ளருக்கும் கொஞ்சம் தான் போட்டோம். அதுவே பாருங்கள், நம்மளுக்கு 3-4 உருண்டை கிட்ட கிடைக்கும். நம்மளோட வேலை என்ன, செஞ்சதுமே ரொம்ப நேரம் ஆற விட்டுட்டுன்னா அந்த உருண்டை வந்து ஒரு மாதிரி இதுவாகிடும், திக்காகிடும். அந்த ஒரு வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், இதை ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், பால் ரெடி. அவ்வளோதாங்க, சிம்பிள். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, களி இஸ் வெரி டன். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. முடிஞ்ச அளவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆயில் இப்போ மேலே வந்துச்சிங்களா? இன்னும் கூட நான் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கொதிக்குதோ அவ்வளவும் அந்த பச்சை வாசனை இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அது மேலே முண்டு தலையில் ஊற்றி நம்ம அதை நினச்சி சாப்பிட்றப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். அது வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாருமே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் யுவர் வாட்சிங். தேங்க்யூ மை டியர் மக்களே. தேங்க்யூ.